வணக்கம் அன்பு குடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடங்குளத்தில் கடந்த 6, 7, 8 ஆகிய 3 தினங்கள் நடைபெற்ற குடங்குளம் பிரபல தொழிலதிபரும் ரத்னா ஸ்டோர் உரிமையாளருமான திரு PSP ரத்னசாமி அவர்களின் இல்ல திருமண விழா நிகழ்ச்சியை பற்றித்தான் இந்த வீடியோ முழுதுமாக பார்க்கவிருக்கிறோம். பாருங்கள். குடங்குளம் திரு PSP ரத்னசாமி மற்றும் கோல்டா அவர்களின் மகன் ஜெயரஸ் கேப்ரின் பாண்டியன் அவர்களுக்கும் திசையன்விளை நகரைச் சேர்ந்த VM ராஜன் N புஷ்பலதா அவர்களின் புதல்வியுமான கிப்டி அபிதா அவர்களுக்கும் கடந்த 7ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் திசையன்விளை சமாரியா கோவிலில் வைத்து திருமண தாலிகட்டு வைபவம் நடைபெற்று அதன் பிறகு சமாரியா மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் வைத்து மிக பிரம்மாண்டமான மணமகள் வீட்டு வரவேற்பு விழா நடைபெற்றது. அதனை தொடர்ந்து 8ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் விடாத மழையிலும் திரு ஜெயரஸ் கேப்ரின் பாண்டியன் கிப்டி அபிதா அவர்களின் மணமகன் வீட்டு திருமண வரவேற்பு விழா கூடங்குளத்தில் முன்பு அணு சங்கம மகால் என்று பெயரிடப்பட்டு தற்போது காமராஜர் திருமண மண்டபம் என்று பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்டு கொண்டிருக்கும் கூடங்குளம் ராதாபுரம் ரோட்டில் உள்ள திருமண மண்டபத்தில் வைத்து கடந்த 6/5/2026 இரவு 7 மணிக்கு கூடங்குளம் CSI ஆலய குருவானவர்கள் தலைமையில் மாப்பிள்ளை வீட்டு ஜபக்கூட்டம் நடைபெற்றது. இந்த ஜபக்கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏராளமான CSI ஆலய உறுப்பினர்களும் மற்றும் நண்பர்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இரவு சிறப்பு உணவாக மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, பாயாசம் என அசத்தலான விருந்து வழங்கப்பட்டது. தொடர்ந்து 6ஆம் தேதியான மாப்பிள்ளை வீட்டு ஜபவிழா இனிதே நடைபெற்றது. தொடர்ந்து மறுநாள் 7/5/2026 பிற்பகல் 2:30 மணி அளவில் கூடங்குளம் மணமகன் வீட்டிலிருந்து மணமகனோடு திசையன்விளைக்கு கிளம்பி சென்று அங்கு தாலிகட்டு வைபவமும் மாப்பிள்ளை வரவேற்பு வைபவம் மற்றும் மணமகள் வீட்டு திருமண வரவேற்பு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. அந்த அனைத்து வீடியோக்களையும் நமது குடல் டிவி, குடல் விளாக்ஸ், ஜீசஸ் டாக்ஸ் டிவி என 3 சேனல்களிலும் நாம் ஒளிபரப்பி இருக்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது 8ஆம் தேதி இரவு 7 மணிக்கு நடைபெற்ற மாப்பிள்ளை வீட்டு வரவேற்பு விழா நிகழ்ச்சி பற்றித்தான். இதுதான் மாப்பிள்ளையின் வீடு. அற்புதமாக அலங்கரித்திருந்தார்கள். மாப்பிள்ளை வீட்டிலிருந்து திருமண மண்டபம் வரையிலும் 2 பக்கத்திலும் டியூப் கட்டி மிக பிரகாசமான ஒளி வெள்ளத்தில் வைத்திருந்தார்கள். மற்றும் மண்டப மெயின் வாசலிலிருந்து மண்டபம் வரை சீரியல் விளக்குகளால் மிக அற்புதமாக அலங்கரித்திருந்தார்கள். மற்றும் மண்டபத்திற்கு வெளியே திருமண வரவேற்பு விழா கொண்டாடுவதற்காக மிக பிரம்மாண்டமான அரண்மனை போல செட் அலங்கரித்து அதை சுற்றிலும் சீரியல் விளக்குகளாக 2 வண்ண அரங்குகள் அமைத்திருந்தார்கள். ஒன்றில் திருமண வரவேற்பு விழாவும் ஒன்றில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவதற்கு ஏற்ற வசதியுடனும் அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது பெண் வீட்டில் உள்ளது போன்றவே அமைக்கப்பட்டிருந்தது. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வீடியோ மாப்பிள்ளை தாலி கட்டுவதற்கு புறப்படுவதற்கு முன்பதாக வீட்டிலிருந்து போதகர்கள் ஜபித்து அனுப்பி வைத்த வீடியோ. மாப்பிள்ளை வீட்டு வரவேற்பு தொடங்குவதற்கு முன்பதாகவே மாலை 6 மணி அளவில் மிக அதிகமான கனமழை பெய்ய துவங்கியது. இரவு 7 மணிக்கு மழை சிறிது விட்டது. அப்போது நாம் புறப்பட்டு மண்டபத்திற்கு சென்றடைந்து சாப்பிடுவதற்காக உட்கார்ந்தோம். மீண்டும் மழை தொடங்கி விழுக்க ஆரம்பித்தது. மிக அதிகமான கனமழை, 1 மணி நேரம் தொடர்ந்து அதிகமான மழை. ஆகவே திருமண மண்டபத்தில் உள்ள வரவேற்பு மேடையில் வைத்து முதலில் குருவானவர்களோடு ஜபித்து விழாவானது தொடங்க ஆரம்பித்தது. தொடர்ந்து நம்முடைய முன்னாள் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் மற்றும் ரவி மோகன் அவர்கள் மற்றும் இன்றைய குருவானவர் திரு ராபின் வினோ அவர்கள் ஜபித்து முடிக்க வரவேற்பு விழா இனிதே ஆரம்பமானது. ஆண்டவரே, தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, எங்களை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி வருகின்றவரே,
அதன் காலங்கள் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். அருமையான அன்பு பிள்ளைகளை குடும்பமாக இணைத்து இந்த நாளிலேயும் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு வாழ்த்து கூறும்படியாக அவர்களுக்கு ஜெபிக்கும்படி நல்ல தருணத்தை தந்தீங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த அன்பு பிள்ளையுடைய இல்லற வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க ஆண்டவர் அவர்களுக்கு எல்லாவற்றிலேயும் அனுக்கிரகம் புரிவீராக. தொடர்ந்து குருவானவர்கள் அனைவரும் குடும்பத்தோடு மணமகனுக்கு வாழ்த்து தெரிவித்து சிலுவையிட்டு ஆசீர்வாதம் செய்து அன்பளிப்பு கொடுத்து வாழ்த்து கூறி சாப்பிடுவதற்காக சென்றார்கள். தொடர்ந்து வரவேற்பு விழா ஆரம்பமானது. தொடர்ந்து இசையோடு திருமண வரவேற்புவை பாருங்கள், மணமக்களை வாழ்த்துங்கள். இப்போது மணமக்கள் ஜெயரஸ் மற்றும் கிப்டியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் வரிசையாக வந்திருந்து வாழ்த்தி பரிசு கொடுத்து அவரோடு இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் கூடன்குளம் முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு துரை அவர்கள் மற்றும் அவர்களோடு இணைந்து மாப்பிள்ளை வீட்டு சொந்தங்கள் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமக்களுக்கு சிலுவையிட்டு வாழ்த்தி கூறிக்கொண்டிருப்பவர்கள் கூடன்குளம் சாலமோன் ஆசிரியர் குடும்பத்தினர். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்தி ஜெபிப்பவர்கள் விழுப்புரத்தைச் சேர்ந்த பாஸ்டர் அவர்கள். இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகளின் மாமா குடும்பத்தினர். இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகனின் அத்தை குடும்பத்தார். இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் எம்எம் புரோட்டோஸ்டால் உரிமையாளர் திரு முருகன் குடும்பத்தார் அனைவரும் வந்திருந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகனின் தகப்பனார் திரு PSP ரத்னசாமி அவர்களின் பார்ட்னர் திரு சங்கர் அவர்கள் தனது குடும்பத்தோடு மிகப்பெரிய பரிசு கொடுத்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவரோடு இணைந்து அவருடைய மகன் மிகப்பெரிய யூடியூபர் ராகுல் அவர்களும் இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் இன்னொரு மணமகனின் நெருங்கிய உறவு குடும்பத்தார் பரிசு கொடுத்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள்.
இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் அன்பு அத்தானும் ராதாபுரம் கூடங்குளம் ஆண்ட்ரூஸ் பள்ளிகளின் உரிமையாளரும் மற்றும் அவருடைய மாப்பிள்ளை திரு அகஸ்டின் ஆசிரியர் அவர்களும் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் திரு ரகுபதி அவர்கள் மற்றும் அவருடைய நண்பர் திரு வேல்பலம் அவர்கள். தொடர்ந்து அவர்களோடு இணைந்து வாழ்த்துபவர்கள் தொழிலதிபர்கள் திரு ஜெய்பால் அவர்கள் மற்றும் முருகன் அவர்கள், மணமகனின் அப்பா PSP ரத்னசாமி அவர்கள் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்துடன். இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் NPCL கான்ட்ராக்டர் திரு ஜெய்பால் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் ராதாபுரம் ஆசிரியர் திரு சீலன் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அவரோட திமுக நிர்வாகியும் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மணமகனின் நண்பர்கள் அவர்களுக்கு பரிசு கொடுத்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகனின் அப்பா திரு PSP ரத்னசாமி அவர்களின் அன்பு தோழர்கள் KKNPPயில் பணிபுரியும் அன்பு நண்பர்கள். இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகனுக்கு மோதிரம் அணிவித்து வாழ்த்து தெரிவித்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் நமது கூடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். இப்போது மணமகன் ஜெயரசுக்கு தங்க செயின் பரிசளித்து வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகனின் மாமா மற்றும் அத்தை குடும்பத்தார் மற்றும் அவருடைய உறவினர்கள் என அனைவரும் இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமக்களை குடும்பமாக வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் TDT பள்ளியின் நிர்வாகி திரு ஜெய் அவர்கள், அவருடைய தம்பி பிரபல கான்ட்ராக்டர் திரு பிரதீப் அவர்கள் மற்றும் கூடங்குளம் விக்டர் ஆசிரியரின் மகன் மற்றும் மருமகள் ஆகியோர் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு முறை தனியாக தனது குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் புரோட்டோஸ்டால் உரிமையாளர் திரு முருகன் அவர்கள். இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் பண்ணை செல்வகுமார் அவர்கள். இப்போதும் ஒரு போதகர் வந்து மணமக்களை ஜபித்து ஆசீர்வாதம் செய்கிறார். ஏராளமான குருவானவர்கள், போதகர்கள் மற்றும் பாஸ்டர்கள் வந்திருந்து இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை ஆசீர்வதித்தது அருமையாக இருந்தது. கல்யாண மண்டபத்தின் கீழ்ப்பகுதியிலும் மேற்பகுதியிலும் இரவு நேர விருந்தை பரிமாறி கொண்டிருந்தார்கள். ஏராளமான பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு விருந்தானது சிறப்பாக பரிமாறப்பட்டது. விருந்தில் புரோட்டா, ஆப்பம், குழிமுட்டை மற்றும் 2 வகை வெரைட்டி ரைஸ் மற்றும் மட்டன் குருமா, மட்டன் சாப்ஸ், சிக்கன் குருமா, சிக்கன் சாப்ஸ், பாயாசம் என விருந்தை அமர்க்களப்படுத்தி விட்டார். இப்படி ஒரு விருந்து கூடங்குளத்தில் நடைபெற்றது இல்லை என்பது போல் ஒரு சிறப்பான விருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. கூடங்குளத்திற்கு முதன் முறையாக மிக சிறப்பான மீனும் இதோடு பொரித்த மீனும் வழங்கப்பட்டது. அதன் சுவை அருமையான ஒரு சுவை. அனைவரும் ரசித்து ருசித்து உண்டுவிட்டு மணமக்களையும் மணமகளின் தகப்பனார் திரு PSP ரத்னசாமியையும் வாழ்த்திவிட்டு சென்றார்கள். மழை பெய்து கொண்டிருந்ததால் ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை
முதல் மாடிக்கு கொண்டு வந்து விட்டார்கள். நாமும் இதை வாங்கி சாப்பிட்டோம். மண்டபத்திற்கு முன்பகுதியில் ஃப்ரூட் சாலட் மற்றும் ஐஸ்கிரீம் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. நாமும் ஃப்ரூட் சாலட்டை வாங்கி சாப்பிட்டு விட்டு கிளம்ப எத்தனிக்கும் போது மழை நின்று மீண்டும் வரவேற்பு விழா திருமண மண்டபத்தின் பக்கத்தில் அமைந்திருந்த வரவேற்பு மேடையில் நடைபெற்றது. இப்போது நீங்களும் அந்த வரவேற்பு மேடையை பார்க்கலாம். வாருங்கள், அதை பார்ப்போம். மணமக்களை தொடர்ந்து வாழ்த்துங்கள். இதுதான் வரவேற்பு விழா நடைபெறும் இடம். இப்போது மழை ஓய்ந்து விட்டதால் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போது மணமக்களை வாழ்த்திவிட்டு முன்னாள் அதிமுக எம்பி திரு சவுந்தரராஜன் அவர்கள் நமக்கும் கைகளுக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு சென்று கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கும் நமது கூடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு மணமேடையில் யார் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்ப்போம். இப்போது மணமேடையில் வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகனின் பெரியப்பா அன்பு நண்பன் திரு ராஜன் அவர்கள், ஆபீசர் அவர்கள் மணமகனுக்கு தங்க மோதிரம் பரிசளித்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நமது குடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களோடு அவர்களுடைய குடும்பத்தினர் இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களோடு இணைந்து மணமகனின் சித்தப்பா திரு சிவன்போத்தி ராஜா அவர்களும் கலந்து கொண்டு மணமகனை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போதும் மழை தூறலாக பெய்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் மணமக்களை வாழ்த்துவதற்காக மணமேடைக்கு ஒவ்வொரு உறவினர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது குடங்குளத்தைச் சேர்ந்த பாஸ்டர் அவர்கள் ஜபித்து அவர்களோடு இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மழை சிறிது ஓய்ந்து விட்டதால் ஏராளமான உறவினர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அனைவரும் சாப்பிடுவதற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்போது வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் நல்லாசிரியை ஜூடி ஆசிரியை அவர்கள், அவர்களோட கணவர் மற்றும் அவருடைய தங்கை ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மணமகனின் நண்பர்கள் கூட்டம் பரிசளித்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றது மேடையில். அவர்களோடு இணைந்து மணமகனின் அப்பா திரு PSP ரத்னசாமி அவர்களும் இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். நம் டிஜிட்டல் ஸ்டுடியோ உரிமையாளர் சிந்து பாரத் அவர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கின்றார். இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு கிங்ஸ்டன் ஆசிரியர் குடும்பத்தார் மற்றும் அவருடைய உறவினர்கள் என அனைவரும் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மணமக்களை மேடையேறி வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் NPCL ஜபா குடும்பத்தார் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் வைராகினர் திரு ST லிங்கம் அவர்கள் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார். இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் கஸ்தூரி மருத்துவமனை உரிமையாளரும் டாக்டருமான திரு தினேஷ் அவர்கள், அவர்களோடு இணைந்து மணமகனின் தகப்பனாரின் நண்பர்கள் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். விழாவின் இறுதியாக திரு ஜெயரஸ் அவர்களின் நண்பர்கள் கூட்டம் வந்திருந்து மணமக்களுக்கு வெட்டிங் கேக் கொடுத்து மற்றும் ஒரு சிறப்பு பரிசு கொடுத்து அவர்களை வாழ்த்தி அவர்களோடு இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வான வேடிக்கையும் முழுங்க அந்த கேக் வெட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த கேக் வெட்டும் காட்சியை நாம் ஷார்ட் வீடியோவாக பார்க்கலாம். மழை மட்டும் பெய்யாமல் இருந்தால் இந்த வரவேற்பு அரங்கு மற்றும் ஸ்நாக்ஸ் அரங்கு இரண்டும் குடங்குளம் மக்கள் மத்தியில் மிகவும் அதிகமாக பேசப்பட்டிருக்கும். இரண்டால் குடங்குளத்தில் இதுபோன்ற வரவேற்பு அரங்கும் விருந்தும் நடைபெற்றதில்லை. ஆனால் இனி வரும் காலங்களில் குடங்குளத்தில் இந்த மாதிரி வரவேற்பு
இதே இடத்தில் நடைபெறும் என நேயர்களே. இந்த கூடங்குளம் திரு PSP ரத்னசாமி அவர்களின் இல்ல திருமண வரவேற்பு விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ், கூடல் TV. நன்றி, நல்வணக்கம்.